தமிழகத்துல 12வது பொதுத்தேர்வு எழுதக்கூடிய ஒரு புள்ள மாணவிய கற்பழிக்கிறது ஒரு சின்ன விஷயமா? அதை எப்படி சாட்டை துறைமுக சேனல் கடந்து போறது? நீங்க அநீதிக்கு எதிராக, அக்கிரமங்களுக்கு எதிராக எப்பயும் சாட்டை குரல் கொடுக்கும் சொல்ற நீங்க எதற்காக இதை கண்டுக்காம போறீங்க? இதை பார்க்கும்போது மக்களுக்கு என்ன தோணும்? சாட்டை ஏதோ திமுக காசை வாங்கிட்டா புல, அதனாலதான் குரல் கொடுக்காம இருக்கா புல அப்படின்னு. ஒன்று ரெண்டு கிடையாது. பாலியல் வழக்குகளை பத்தி சாட்டை துரைமுருகன் வழக்கு ஒரு வார்த்தை பேசல, சீமான் பேசல. நீங்க தான் ஏன் சொல்றீங்க திமுகவை எதிர்ப்போம், திமுக மட்டும்தான் எதிர்கட்சி, இன விடுதலையின் பொழுது வந்து பாத்தீங்கன்னா திமுகவும் காங்கிரசும் கூட்டு சேர்ந்து என்னுடைய இன மக்களை அழிச்சிச்சு. அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, லயலா காலேஜில் வந்து பாத்தீங்கன்னா வருடம் அதாவது 5 வருடங்களுக்கு ஒரு முறையா இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தலின் பொழுதா இருக்கட்டும், லயலா காலேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கருத்து கணிப்பு வெளியிடுறது அவங்களுடைய வழக்கமே வச்சிருக்காங்க. அந்த கருத்து கணிப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி உள்ள கருத்து கணிப்புகள்லாம் அவங்க வெளியிட எப்படின்னா கரெக்டா ஒரே மாதிரி தான் இருக்கும், ரொம்ப வித்தியாசம் இருக்காது. இப்போ ஒரு கட்சி வந்து 30% வாங்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 28%, ஒரு 29%, ஒரு சில சமயங்கள்ல முழுக்க அதே பர்சன்ட் வாங்குற சூழ்நிலை லயலா காலேஜ்ல ரொம்ப தெளிவா எடுத்து கொடுக்கறதுல லயலா காலேஜோட கருத்து கணிப்பு ரொம்பவே சிறப்பு மிக்கது. அந்த காலேஜோட IPDS சொல்லி ஒரு நிறுவனம் இருக்கு. அந்த காலேஜோட சம்பந்தப்பட்ட நிறுவனம் தான். அந்த நிறுவனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வழக்கமாகவே இந்த கருத்து கணிப்பை எடுத்து கொடுக்குற வேலையை தங்களோட முழு நேர வேலையாக வச்சிருக்காங்க. இதுக்காக என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, கடந்த 1 வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது தேர்தலுக்கு 1 வருடங்களுக்கு முன்னாடியே இவங்களுடைய கிளைகள், அதாவது இவங்களுக்கு கீழே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்காங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சர்வேவை தொண்டா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா 234 தொகுதியிலையும் போயிட்டு மக்கள்கிட்ட வந்து கருத்து கணிப்பு நேரடியாக கேட்கறது. இப்போ 1 லட்சம் பேர் சந்திக்கிறது, 80,000 பேர் சந்திக்கிறது, 25,000 பேர் சந்திக்கிறது சொல்லி ஒரு கணிப்பு, கிட்டத்தட்ட ஒரு 25,000 பேர் மக்கள் என்ன சொல்றாங்க, ஒரு 30,000 பேர் மக்கள் என்ன சொல்றாங்க, மக்கள் இப்போ கரண்ட்ல உள்ள திமுக ஆட்சியை பத்தி எப்படி விமர்சிக்கிறாங்க, சட்ட ஒழுங்கு பறிச்ச திமுக நல்லா இருக்கா நல்லா இல்லையா, விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்சிக்கு வந்தா என்ன நடக்கும், விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வருவாரா வரமாட்டாரா, நாம் தமிழர் கட்சி இப்ப வாங்குற 8% ஓட்டை விட கம்மியாகுமா, விஜய் ரசிகர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா முழுக்க இதுக்கு முன்னாடி நாம் தமிழ் ஓட்டு போட்டாங்களா, எத்தனை பேர் ஆமான்றாங்க, எத்தனை பேர் ஆமா இல்லைன்னு சொல்லி பல கேள்விகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா கேட்டு ஓவரால மக்கள் என்னெல்லாம் சொல்றாங்கன்னு பார்த்து அந்த கருத்து கணிப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா வெளியே இருக்கு. இந்த கருத்து கணிப்புல என்ன நடந்ததுன்னு பாத்தீங்க அப்படின்னா, விஜய் நம்ம சொல்ற மாதிரி தான் திமுகக்கும் டிவிகேக்கும் மட்டும்தான் முழுக்க போட்டியை தவிர மற்ற எந்த கட்சிகளுக்குமே இல்ல அப்படின்ற மாதிரி இந்த கருத்து கணிப்புல வெளியே இருக்கு. என்ன நடந்திருக்கு பாத்தீங்க அப்படின்னா, இந்த கருத்து கணிப்புல ஒரு முக்கியமான அம்சமா இருக்கு. இந்த கருத்து கணிப்பு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஏன் இதற்கு முன்னாடி விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 29% வாங்குவாங்க, இப்போ டிவிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 29% மேல வாங்கிடும், 2வது இடத்தை டிவிக்கே தான் பிடிக்கும், 3வது இடத்துல தான் அதிமுக கூட்டணி ஆட்சி பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முதலிடம் வந்து பாத்தீங்கன்னா எப்பயும் போல தங்களுடைய ஆட்சியை வந்து திமுக தொடர அதிக வாய்ப்பு இருக்கு. அதற்கப்புறம் 2வது இடத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டிவிக்கே தான் ஆட்சி பண்ணும். இந்த கருத்து கணிப்புல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, டிவிக்கே வந்து பாத்தீங்கன்னா 2வது இடத்தை பிடிக்கும், முதலிடத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎம்கே தான் கண்டினியூட்டியா அவங்களோட ஆட்சியை தொடர போறாங்க, 3வது இடத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணிகள் பிடிக்கும், 4வது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 4வது பெரிய கட்சி எதுவும் கிடையாது, 4வது கட்சி நாம் தமிழர் கட்சி தான். இப்போ ஓட்டப்பந்தயத்துல வந்து பாத்தீங்கன்னா 4 பேர் ஓடினாங்க அப்படின்னா 4 பேர் ஓடுற இடத்துல 4வது பிரைஸ் கொடுக்குற மாதிரி தான் 4வது இடத்துல யாருமே போட்டிக்கு இல்லாதனால நாம் தமிழர் கட்சி 4வது இடத்தை பிடிக்கும். நாம் தமிழர் கட்சி இதற்கு முன்னாடி வாங்கின 8% ஓட்டை கம்மி பண்ணி ரொம்பவே கம்மியான 3% இருந்து 4% ஓட்டுகள் வாங்க போறாங்க அப்படின்னு இந்த கருத்துக்கள் வெளியிட்டோன நாம் தமிழர் தொம்பிகள் ஃபுல்லா குதிச்சு எழும்பிட்டாங்க, புரட்சி கொடியை தூக்குறாங்க, கத்துறாங்க. இந்த லயலா காலேஜோட கருத்து கணிப்பு வந்து முழுக்க தவறான கருத்து கணிப்பு. லயலா காலேஜோட வந்து பாத்தீங்கன்னா திமுக கைக்கூலிகள் வச்சு வேலை செய்யறாங்க, டிவிக்கோட கைக்கூலிகள் வேலை செய்யறாங்க, அதற்காக திமுகவுக்கும் டிவிக்கும் ஆதரவாக நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி வன்மத்துல கதறாங்க. கதறப்ப நமக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த ஒரு கருத்து கணிப்புல எந்த ஒரு கருத்து, இந்த கருத்து கணிப்பும் கிடையாது. இதற்கு முன்னாடி உள்ள கருத்து கணிப்பும் சரி, இது 1 வருடத்துக்கு முன்னாடி உள்ள கருத்து கணிப்பும் சரி, இந்த கருத்து கணிப்புன்றது பல நியூஸ் சேனலா இருக்கட்டும், சாணக்கியா இருக்கட்டும், டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் மட்டும்தான் போட்டியை தவிர மற்ற எந்த கட்சிகளும் போட்டியே கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லா இதுலயும் ஒரே மாதிரி தான் சொல்றாங்க. விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி தான், நாங்க எதிர்கட்சியா வருவோம், இல்ல அப்படின்னா எங்களுக்கும் திமுக மட்டும் தான் போட்டி இருக்குமே தவிர மற்ற எந்த கட்சிகளும் போட்டி இருக்காது, மற்ற எந்த கட்சியும் நான் கண்டுக்க போறதே இல்லை என்று விஜய் அவர்கள் சொன்ன வாய்மூர்த்தத்துக்கு இணங்க விஜய்க்கும் டிஎம்கேக்கும் தான் கடுமையான போட்டி இருக்குன்றாங்க. நாம் தமிழ் சாட்டை துறைமுகம் கதறாப்புல, எங்களை எப்படா நீங்க வந்து இப்படி சொல்லுவீங்க, நாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 8% ஓட்டு வாங்கி அங்கீகாரம் பெற்றிருக்கோம், இதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 8% மேலதான் வாங்குவோம், அப்படி நாங்க வந்து மேல வாங்கிட்டோம்னா நீங்க பொது இடத்துல வந்து எங்கிட்ட மன்னிப்பு கேட்பீங்களா, அப்படி நம்ம திருநாவுக்கரசு வந்து மன்னிப்பு கேட்பாரா அப்படின்ற மாதிரி கதறாப்புல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த கதறல் இன்னுமே கூடும்.
என்ன காரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎம்கே ஆட்சியோட சட்ட ஒழுங்கு சீர்கேடு, இந்த அரசியல் நெருங்க வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு சீர்கேடா இருக்கு. பல பெண்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாலியல் வன்கொடுமை ஈடுபடுறதா இருக்கட்டும், தமிழகத்துல கொலை வழக்குகள் கொள்ளை வழக்குகள் அதிகமா இருக்கட்டும், இந்த திமுக ஆட்சியில அதிகமாக நடக்கிறதுனால அவங்களுக்கு இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக் ஃபயர் ஆயிருக்கு. மக்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நானே கேட்கிறேன், சாட்டை துரைமுருகன் இந்த லைலா காலேஜ் கருத்து கணிப்பை சொல்லும் போது புரட்சிக்குடி தூடி எலும்பிடி கத்தி கதறி லைலா காலேஜ் கம்முன்னு இருந்துக்கணும் அப்படின்லாம் பேசுற நீங்க எதற்காக ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியிலே இதற்கு முன்னாடி 12ஆம் கிளாஸ் படிச்ச ஒரு பிள்ளையா இருக்கட்டும், திமுக பிரமுகர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 வயசு குழந்தைய கற்பழிச்சு, எதற்காக நீங்க பேச மறுக்கிறீங்க? ஊடகத்துல உங்க சேனல் தான் பெரிய சேனல் ஆச்சு, திமுக எதிர்த்து பேசதான் உங்க முழு நேர வேலையாச்சு. எதற்காக சாட்டை துரைமுருகன்? ஏது சின்ன விஷயமா? தமிழகத்துல 12வது பொதுத்தேர்வு எழுதக்கூடிய ஒரு புள்ள மாணவிய கற்பழிக்கிறது ஒரு சின்ன விஷயமா? அதை எப்படி சாட்டை துரைமுருகன் சேனல் கடந்து போறது? நீங்க அநீதிக்கு எதிராக அக்கிரமங்களுக்கு எதிராக எப்பயும் சாட்டை குரல் கொடுக்கும் சொல்ற நீங்க எதற்காக இதை கண்டுக்காம போறீங்க? இதை பார்க்கும்போது மக்களுக்கு என்ன தோணும்? சாட்டை ஏதோ திமுக காசை வாங்கிட்டா புல, அதனாலதான் குரல் கொடுக்காம இருக்கா புல அப்படின்னு. 1-2 கிடையாது, பாலியல் வழக்குகளை பத்தி சாட்டை துரைமுருகன் வழக்கு ஒரு வார்த்தை பேசல, சீமான் பேசல. நீங்க தான் ஏன் சொல்றீங்க திமுகவை எதிர்ப்போம், திமுக மட்டும்தான் எதிர்க்கட்சி, இன விடுதலையின் பொழுது வந்து பாத்தீங்கன்னா திமுகவும் காங்கிரசும் கூட்டு சேர்ந்து என்னுடைய இன மக்களை அழிச்சிச்சு அப்ப நீங்க தானே சொன்னீங்க. அந்த உங்களுக்கு இன மக்களை அழிச்ச அந்த கட்சி வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு. இதுல இவ்வளவு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு. ஒரு 12ஆவது படிக்கிற பிள்ளைய ரேப் பண்றாங்க, 2 வயசுல அந்த பிள்ளைய ரேப் பண்ண 14 சிறுமியை ரேப் பண்றாங்க. பாலியல் வழக்குன்னு சொல்லி நீங்க பயங்கரமா பேசுனீங்களே, பெண்கள் பாதுகாப்பு, பெண் உரிமை, பெண் விடுதலை.